Hi guys, இது என்னோட first YouTube video for the channel Half Clarity. I'm not a great speaker. எனக்கு பேச்சுங்கிறது அவ்வளோ பெருசாக வராது. பட் ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் ஹாஃப் கிளாரிட்டி நேம் பண்ணியிருக்கேன்னு ஐ ஷேர் வித் யூ பிகாஸ் ஐ ஃபீல் என்னோட தாட்ஸ் ஒரு ஐடியாஸ் ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்து ஆர் ஹாஃப் கிளியர் அண்ட் ஹாஃப் மெஸி. நான் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறேனோ those are not conclusions, so please bear that in mind. I'm 35 years old. ஏன் சடனாக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா எனக்கு என்னமோ நமக்கு நிறையா தாட்ஸ் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது, ஒப்பீனியன்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு பேகேஜ் மாதிரியே கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதை ஷேர் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டேயோ உட்காந்தாலும் இன் மோஸ்ட் கேசஸ் அது ஒரு டிபேட்டாகவும் ஆர்கியூமெண்ட்டாகவும் மாறிடுது. ஸோ இந்த சேனல் மூலமாக நமக்கு என்னென்னலாம் மைண்டில் இருக்கோ அதெல்லாம் டம்ப் பண்ணிடலாமேன்னு யோசித்தேன். டு லெட் கோ ஆஃப் ஆல் மை பர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் தாட்ஸ். எஸ், தட்ஸ் த சோல் பர்பஸ் ஆஃப் திஸ் சேனல். ஸோ ஐ ஹாவ் மை நோட்ஸ் ஹியர் அஸ் வெல், ஜஸ்ட் இன் கேஸ் நான் சிலதை மறந்துட்டேன்னா இட் ஹெல்ப்ஸ் மீ அவுட். நான் ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் சேவி பர்சன். எனக்கு மூவிஸ் மேலேயும் ஸ்போர்ட்ஸ் மேலேயும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மாதிரி பாலிட்டிக்ஸ் மேலே இல்லை. பட் ஆனாலும் there are some perspective on certain things that I would like to share. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா how my perspective on Mahatma Gandhi took shape over the years. அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்தையும் போலவே மகாத்மா காந்தி எனக்கு ஹிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனார். ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் அவரோட நான் வயலன்ஸை பற்றி, அவரோட சிம்பிளிசிட்டி பற்றி. எஸ், இதெல்லாம் படிச்சிருக்கோம். பட் எனக்கு என்னமோ அவர் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு சின்ன வயசுலேருந்து இருந்ததை நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் டிஸ்கஸிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் மை சைல்ட்ஹுட் டேஸ். மேபி இவர் நம்ம ஃப்ரீடம்காக போராடாமல் இருந்திருந்தால் நம்ம ஊர் ஃபாரின் மாதிரி இருந்திருக்குமோ. ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வேறு we were discussing when we were kids. பட் அப்புறம் நம்ம பெருசாகிறோம், வேலைக்கு போகிறோம், விசி. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா நான் டைரக்டர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவர் வந்து பயங்கரமான காந்தியோட ஃபேன். பட் ஆனால் அவரை எனக்கு பர்சனலாக பிடிக்கலனாலும் அவருக்கு எதனால் காந்தி பிடிக்குதுன்னு அவரோட தாட் ப்ராசஸை நான் லிசன் பண்ணுறேன். அவர் ரொம்ப எக்ஸைட்டட் ஆவார். காந்தி ஜெயந்தி வரும்போது ஒரு போஸ்ட் ஆகட்டும், ஒரு கோட் ஆகட்டும், நம்ம ஆர்கனைசேஷன் சோஷியல் மீடியாவில் போடும்போது அவர் ரொம்பவே எக்ஸைட் ஆவார், ரொம்ப இன்வால்வ் ஆவார். பட் ஸ்டில் எனக்கு அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இருந்ததை நான் பார்க்கல. அப்புறம் நம்ம சில மனிதர்கள் பார்க்குறோம், நம்மளுக்கு பிடித்த மனிதர்கள். லைக் ஆக்டர் கிஷோர் இருக்கார், சவுத் இண்டியன் ஆக்டர். அவர் வந்து ஒரு காந்தியன் ஃபிலாசபி ஃபாலோ பண்ணுறாரு. தோ அவரோட வாழ்வியல் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் அவர் ஏன் இந்த காந்தியன் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறாருன்னு சில கேள்விகள் வருது. அதே மாதிரி கமல்ஹாசன் பார்க்குறோம், ஆக்டர் கமல்ஹாசன். அவர் வந்து ஏர்லியர் டேஸில் காந்தி மேலே ஒரு ஹேட் இருந்தாலும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் அவர் வந்து ஒரு ஃபாலோவர் ஆஃப் காந்தியாக மாறிடுறாரு. அவரே அதை நிறைய வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வேறு சில மனிதர்கள் ரொம்ப பிடிச்ச ஹியூமன் பீயிங் லைக் அருந்ததி ராய் பார்க்கலாம். அவங்களாம் சில ஃபர்ம் ஃபேக்ட்ஸ் அபவுட் காந்தியை முன்னிறுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மகாத்மான்னு ஒரு இமேஜ் இருந்திருந்தாலும் there is another side to it. ஸோ எஸ், ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் காந்தியோட ஓன் ரைட்டிங்கில் இருந்தும், அம்பேத்கரோட டெக்ஸ்ட் அண்ட் ஸ்பீச்சஸில் இருந்தும், சம் ஆர்கைவல் ரெக்கார்ட்ஸில் இருந்தும், ஸோ நியூமரஸ் ஸ்காலர்ஸோட ஒர்க்கில் இருந்தும் எடுத்த ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோன்னா மகாத்மா வந்து கேஸ்ட் அண்ட் சோஷியல் ஹையரார்கி அகெயின்ஸ்டாக
செயல்பட்டிருக்காருன்னு. பட் இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் ட்ரூ. அருந்ததி ராய் மாதிரி ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கேஸ்டோட அடிப்படை பிஹேவியரை மட்டும்தான் எதிர்த்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பிள் என்ட்ரி ஃபார் அப்ரஸ்ட் கேஸ்ட் ஆர் த பிஹேவியர் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை தான் எதிர்த்திருக்காரே தவிர, கேஸ்டோட ரூட் காஸ் அவர் எடுத்திருக்காருன்னா அது கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இட் டசன்ட் டிரெக்ட்லி சப்போர்ட் டாக்டர் அம்பேத்கரோட இனிஷியேட்டிவ்ஸ். ஆல்சோ அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, கேஸ்ட் இஸ் த மோஸ்ட் ஜீனியஸ் திங் அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிந்துவிசம்னு ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் 2 டைப் ஆஃப் நியூஸ் பேப்பர் ரன் பண்ணியிருக்காருன்னு. ஒன்று வந்து இங்கிலீஷ் வெர்ஷன், ஒன்று வந்து குஜராத்தி. ஸோ இங்கிலீஷ் மேகசினில் அவர் வந்து கேஸ்ட் அண்ட் அன்டச்சபிலிட்டியை பற்றி ஃபார்வர்ட் திங்கிங் ஆஸ்பெக்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காருன்னு. குஜராத்தியில் ஆர்த்தடாக்ஸ் கேஸ்ட் சிஸ்டம்மை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கதாகவும் நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்குது. காந்தி வந்து ஹீ சப்போர்ட்டட் ஆன்செஸ்ட்ரல் ஆக்குபேஷன். ஸோ நம்ம கேஸ்ட் மூலமாக டிக்டேட் பண்ணுறோம்ல சில ஆக்குபேஷன், இந்த மனிதர்கள் இதை தான் பண்ணணும்னு, அதை வந்து ஹீ சப்போர்ட்டட் இட். எப்படின்னா, மனித கழிவுகளை சுமந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதை ஒரு டிவைன் ப்ரிவிலேஜஸாக எடுத்துக்கணுன்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம், காந்தியோட என்லைட்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னா, அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ஒயிட்ஸ் ஒன்லி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிடுறாங்க. கார்ட்ஸ் அவரை வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் அவருக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடச்சிருக்குன்னு தானே நம்ம நம்புகிறோம். பட் இன்ஃபேக்ட் அவரோட ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் கேம்பெயின் எப்படியே இருந்துச்சுன்னா, ஸோ அந்த காலத்தில் ரேஷியல் செக்ரிகேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒயிட்டுக்கு தனி லைன்ஸும் பிளாக்கு தனி லைன்ஸும். இன்ஃபேக்ட் இவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்காருன்னா, இண்டியன்ஸ் ஒரு தனி லைன் இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்ணியிருக்கார். ஏன்னா ஹி ஃபெல்ட் இண்டியன்ஸ் ஆர் சுப்பீரியர் தேன் பிளாக் ரேஸ், பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்கார். இன்ஃபேக்ட் பிளாக் ஆஃப்ரிக்கன்ஸை அவர் சேவேஜஸாகவும் அவரோட டெக்ஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சைடு அம்பேத்கர் வந்து ஈக்குவாலிட்டிக்காக போராடி இருக்கிறாரு. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரேஷியல் செக்ரிகேஷனை ஆதரிச்சிருக்காருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தோ அவர் இங்கே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணியிருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பிரிட்டிஷ் வார் கேம்பெயின்ஸ்க்கு அவர் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சில ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு செவரல் அவார்ட்ஸ் மெடல்ஸ் அதுக்காக ப்ரொவைடும் பண்ணியிருக்காங்க. லேட்டர் என்னமோ அவர் திருப்பியும் அதை சரண்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் ட்ரூலி அலைன் வித் இட். அப்புறம் அவர் மெஜாரிட்டி ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கன் கேம்பெயின்ஸில் பார்த்திங்கன்னா அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே, அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த கேம்பெயின்ஸ் வந்து ரைட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் மேனாக தான் இருந்துச்சு தவிர ஒரு நார்மல் லேபரர்ஸ்க்கோ ஒரு அப்ரஸ் கேஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ்க்கோ இருந்ததா தெரியல. லாட் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வந்து அவரை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இன்ஃபேக்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி நேக்கடாக அவரோட ஆசிரமத்தில் யங் விமனோட படுத்ததாக சில நியூஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் ஓன் நீஸோடையே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கேரி அவுட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சில நியூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகாத்மாவுக்கு ஒரு டார்க் சைடு இருந்துச்சு. அது நான் தப்பாக சொல்ல வரல, பிகாஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ குட் சைடு அண்ட் அ பேட் சைடு. ஸோ இதனால் வச்சு ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ண முடியாது அன்லெஸ் யூ கெட் அலாங், யூ நோ தெம் வெரி வெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணல. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், நான் காந்தியை எப்படி சின்ன வயசில் நினச்சிருந்தேனோ, இன்ஃபேக்ட் லேர்னிங் மோர் அபவுட் ஹிம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பெருசாக சேஞ்ச் ஆனதை நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட்
லைக் a linear graph. நான் இப்போ கடைசியாக என்ன கோட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, ஒரு இன்டர்வியூவில் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ நோ காந்தி மோர் தென் his followers or more than anyone else என்றார், because he has shown his real thanks to me. டாக்டர் அம்பேத்கர் காந்தியை ஒரு பாம்பாகவும், நீங்களாம் பார்க்குற மகாத்மா கிடையாதுடா அவர், there is another side to him என்றார். So yes, that's what I wanted to convey here, and thank you for your time. I know that நான் ஒரு ஆர்டிகுலேட்டான பர்சன் கிடையாது, என் தாட்ஸை என்னால் ஃபுல்லி in the form of words convey பண்ண முடியல, but I think I tried my best in this video. Thank you so much for your time.